வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல நாம பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ஸை யூஸ் பண்ணி எப்படி சென்டென்சஸை கம்பைன் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். நேத்து வீடியோல நம்ம வந்து பிரசன்ட் பார்ட்டிசிபிள்ஸை யூஸ் பண்ணி எப்படி சென்டென்சஸ் கம்பைன் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அதில் நம்ம சொன்னோம், பொதுவாக பிரசன்ட் பார்ட்டிசிபிள்ஸ் அப்படின்னா 2 சைமல்டேனியஸ் ஆக்ஷன் பற்றி பேசுகிறப்போ இல்லைன்னா ரீசன் சொல்கிறப்போ, இப்படி இருந்ததால நான் இதை செஞ்சேன், இது இல்லாததால நான் செய்யலை, இந்த மாதிரி சொல்கிறதுக்கு நம்ம பிரசன்ட் பார்ட்டிசிபிள்ஸை யூஸ் பண்ணி சென்டென்சஸை கம்பைன் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ஸ்ன்றது என்ன, இதை எப்போ யூஸ் பண்ணி கம்பைன் பண்ணுவோம் அப்படின்றத பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ஸ் அப்படின்றது நமக்கு ஃபெமிலியரான ஒரு விஷயம் தான். V3 தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ஸ். இதை தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் இந்த சென்டென்ஸை கம்பைன் பண்ணுற இடத்துல. சென்டென்ஸ் சிந்தசிஸில் இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எந்த மாதிரி இடங்கள்ல நம்ம பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ஸை யூஸ் பண்ணி கம்பைன் பண்ணணும் அப்படின்னா, இதையெல்லாம் கொஞ்சம் பாருங்க இந்த சென்டென்சஸை. அஃப்கோர்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு இன்கம்ப்ளீட் சென்டென்சஸ் தான். ஆனாலும் முக்கியமான விஷயம் இதுதான் அப்படின்றதுனால தான் இதை மட்டும் ஹைலைட் பண்ணி நம்ம ஃபர்ஸ்டே போட்டிருக்கோம். இப்போ பிரியாணியின் நறுமணத்தால் தூண்டப்பட்டு அவர் சீக்கிரம் சாப்பிட சென்றார். பரிசை பார்த்து ஆச்சரியப்பட்டு அவள் மகிழ்ச்சியில் திக்குமுக்காடினாள். இப்போ மரங்களால் சூழப்பட்டு அந்த இடமே ரொம்ப ரம்மியமா அழகா இருந்துச்சு. இப்படிலாம் நம்ம சொல்றோம் இல்லையா. இதுலெல்லாம் என்ன கீவேர்டு, இந்த பட்டு. ஸோ இது மாதிரி தூண்டப்பட்டு ஆச்சரியப்பட்டு அப்படின்னு என்ன அர்த்தம், பிரியாணிய நறுமணத்தால் அவர் தூண்டப்பட்டார், பரிசை பார்த்து அவள் ஆச்சரியப்பட்டாள், இப்படியெல்லாம் நம்ம சொன்னாலாவே அது பாசிவ் வாய்ஸ் இல்லையா. ஸோ நம்ம பாஸ்ட் பார்ட்டிசிபிளை யூஸ் பண்ணுறது எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி 2 சென்டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் பாசிவ் வாய்ஸில் இருந்துச்சுன்னா அப்போ நாம V3 பாஸ்ட் பார்ட்டிசிபிளை யூஸ் பண்ணி அந்த சென்டென்ஸை கம்பைன் பண்ணலாம். அதே மாதிரி செகண்ட் பார்ட் பாருங்க, செய்தி கேட்டு கவலை அடைந்து, செய்தி கேட்டு மகிழ்ச்சி அடைந்து, செய்தி கேட்டு உற்சாகம் அடைந்து, இப்படிலாம் இருக்கு பாருங்க. ஸோ கவலை அடைந்து, மகிழ்ச்சி அடைந்து, உற்சாகம் அடைந்து, குழப்பம் அடைந்து, இந்த மாதிரி வந்தாலும் நம்ம அதே மாதிரி V3 யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ்ஸ். நம்ம தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்பை அட்ஜெக்டிவாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இடங்கள்லையும் நாம V3 யூஸ் பண்ணி சென்டென்ஸை கம்பைன் பண்ணலாம். அவ்வளோதான், இதுதான் பேசிக்கான விஷயம். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஐயோ இது வந்து அட்ஜெக்டிவா பாசிவ் வாய்ஸா நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, இப்படிலாம் கண்டுபிடிச்சாதான் என்னால் இந்த சென்டென்சஸ் எல்லாம் கம்பைன் பண்ண முடியுமா, இந்த சென்டென்சஸை என்னால் சிந்தசைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களானா அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. நீங்கள் ஜஸ்ட் இந்த கீவேர்டு வந்துச்சு அப்படின்னாலே நம்ம அப்படியே ஈஸியாக V3 போட்டு கம்பைன் பண்ணிட வேண்டியது தான். அதனால இது பாசிவ் வாய்ஸா இல்லை இந்த இடத்துல V3 அட்ஜெக்டிவாக வருதா, அப்படியெல்லாம் நீங்கள் வந்து குழப்பமாகணும், அப்படியெல்லாம் நீங்கள் வந்து டென்ஷன் ஆகணும் அப்படிலாம் எந்த அவசியமும் இல்லை. இதை வந்து நீங்கள் ஈஸியாகவே இந்த சென்டென்சஸை நீங்கள் ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ எப்படின்றதெல்லாம் நம்ம அப்படியே பார்த்துட்டே வரலாம். ஸோ ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் பேசிக் கிராமரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம முதல்ல இதெல்லாம் சொன்னோம். பட் சென்டென்ஸ் ஃபார்மேஷனில் இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் இதெல்லாம் வந்தால் நம்ம V3 யூஸ் பண்ணணும்னு மட்டும் தெரிஞ்சால் போதும். இது மாதிரி தூண்டப்பட்டு ஆச்சரியப்பட்டு சூழப்பட்டுன்னு இருந்தாலோ, இல்லை இந்த மாதிரி கவலை அடைந்து மகிழ்ச்சி அடைந்து உற்சாகம் அடைந்து அப்படின்னு வந்தாலோ நம்ம V3 யூஸ் பண்ணணும் அப்படின்றத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. ஸோ பொதுவாக எப்படி டிஃபைன் பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ 2 சென்டென்ஸில் ஒரு பார்ட் வந்து ஒருத்தவங்களுடைய ஸ்டேட், ஒருத்தவங்களுடைய மனநிலை, ஒருத்தவங்களுடைய எமோஷனை குறிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, அந்த மாதிரி இடங்களில் நம்ம பாஸ்ட் பார்ட்டிசிபிளை யூஸ் பண்ணி சென்டென்சஸை கம்பைன் பண்ணலாம். அவ்வளோதான் மேட்டர். ஸோ அப்போ ஈஸியாகவே நீங்கள் இந்த சென்டென்சஸை ஃப்ரேம் பண்ணிட முடியும். ஸோ நம்ம எந்த மாதிரி இடங்களில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ஸை V3 நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டு பாசிவ் வாய்ஸ்லையோ இல்லை ஃபஸ்ட்டு பார்ட்டு இந்த மாதிரி ஹாப்பியாக ஆகுறது, எக்ஸைட் ஆகுறது, கவலை அடைகிறது, இந்த மாதிரி அட்ஜெக்டிவாக வர்ற இடத்துலையோ நம்ம வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ஸை யூஸ் பண்ணி சென்டென்சஸை கம்பைன் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். சென்டென்சஸ் அப்படியே எக்ஸாம்பிள்ஸை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டே நம்ம அதை தான் சொல்ல போகிறோம். பிரியாணி நறுமணத்தால் தூண்டப்பட்டு அவன் அப்படியே டெம்ட் ஆகி சாப்பிட விரைந்தான் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அப்படியே அந்த அரோமாவால் அவன் டெம்ட் ஆகி அவன் சாப்பிட சென்றான் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இது ஒருத்தவங்களோட எமோஷன் ஃபீலிங்ஸ், அதுதான் ஃபஸ்ட்டு பார்ட்டு. ஒருத்தவங்க அப்படியே டெம்ட் ஆயிட்டாங்க அந்த வாசனையினால அப்படின்றது அவனுடைய அந்த எமோஷன் ஃபீல் இல்லையா. ஸோ அதுதான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டாக இருக்கிறப்ப தான் நம்ம வந்து V3 வச்சு நம்ம கம்பைன் பண்ணுவோம். சரி, இப்போ இந்த இடத்துல பட்டுன்னு இருக்கிறதோட சேர்ந்து என்ன வருதோ அதுதான் நம்ம வந்து V3 எழுத போகிறோம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி டெம்ட் ஆகுறது இல்லையா. ஸோ அதனால டெம்டட். எதால டெம்ட் ஆனோம் அப்படிங்கிறத நம்ம வந்து அப்படியே சேர்த்து போட வேண்டியதுதான். பொதுவாகவே பாசிவ் வாய்ஸ்னாலே பைன்னு போட்டு எதாலன்னு நம்ம போடுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் பிரியாணி நறுமணத்தால் தான் அவன் டெம்ட் ஆனான். அதனால பை த அரோமா ஆஃப் த பிரியாணி.
by the aroma of the biryani. அவ்வளோதான். இப்போ செகண்ட் பார்ட் ரொம்ப சிம்பிள். அவன் சாப்பிட விரைந்தான் இருக்கு. ஸோ வேகமா போனான் அப்படின்னா he hurried to eat. He hurried to eat. கம்பைன் பண்ணலாமா? Tempted by the aroma of the biryani, he hurried to eat. Tempted by the aroma of the biryani, he hurried to eat. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. தன்னோட முதல் சம்பளத்தால் உற்சாகம் அடைந்த அவள், இப்போ ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வாங்கினாலும் நம்ம எவ்வளோ ஒரு எக்ஸைட்டடா இருப்போம் இல்லையா? ஸோ அதிகப்படியான மகிழ்ச்சி, அந்த உற்சாகத்தை நம்ம வந்து எக்ஸைட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ தனது முதல் சம்பளத்தால் உற்சாகம் அடைந்தன்னு வருது பாருங்க. அதுதான் கீவேர்டு. அவள் தன் குடும்பத்திற்கு பரிசுகள் வாங்கினாள் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். அஃப்கோர்ஸ் இது வந்து பாஸ்ட் டென்ஸ்ல தான் பெரும்பாலும் இருக்கும். ஸோ இந்த இடத்துல உற்சாகம் அடைந்த இந்த பார்ட்டை தான் நம்ம என்னவா எழுதணும்? V3 எழுதணும். ஸோ செகண்ட் பார்ட்டை பாஸ்ட் டென்ஸ்ல எழுத போறோம். ஸோ அதிகப்படியான உற்சாகம், அதுதான் நம்ம வந்து எக்ஸைட்மெண்ட்னு நம்ம சொல்லுவோம். V3 எக்ஸைட்டட். எதால எக்ஸைட் ஆனா? தன்னுடைய ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியால. எக்ஸைட்டட் பை ஹர் ஃபர்ஸ்ட் சேலரி அப்படின்னு சொன்னாலும் சரி, ரொம்ப காமன் என்ன அப்படின்னா எக்ஸைட்டட் அபவுட் ஹர் ஃபர்ஸ்ட் சேலரி. ஸோ ரெண்டு விதமாகவும் சொல்லலாம். நீங்க வந்து எனக்கு எக்ஸைட்டட்னா அபவுட் போடணும், இதுனா பை போடணும்னு எனக்கு ரொம்ப குழப்பமாகும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்களானா நோ ப்ராப்ளம். நீங்க எக்ஸைட்டட் பை ஹர் ஃபர்ஸ்ட் சேலரி அப்படியே நீங்க போடலாம். ஸோ இந்த செகண்ட் பார்ட் பாருங்க. தன் குடும்பத்திற்கு பரிசுகளை வாங்கினாள். ரொம்ப சிம்பிளான ஒரு சென்டென்ஸ் இல்லையா? ஷி பாட் கிஃப்ட்ஸ் ஃபார் ஹர் ஃபேமிலி. அவ்வளோதான். Excited by her first salary, she bought gifts for her family. Excited by the first salary, she bought gifts for her family. இப்போ அடுத்த சென்டென்ஸ் நீங்க பார்த்த உடனேயுமே எந்த பார்ட் ஓகே இந்த இடத்துல V3 போடலாமா போடக்கூடாதா அப்படின்றத சென்டென்ஸை பார்த்தே நீங்க கத்துக்கலாம். ஈஸியாவே நீங்க இந்நேரம் ஐடென்டிஃபை பண்ணியிருப்பீங்க. கவலை அடைந்து அப்படின்னு இருக்கு. ஸோ செய்தி கேட்டு கவலை அடைந்த அவர் மருத்துவமனைக்கு விரைந்தார் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ கவலை அடைகிறது அப்படின்னா என்ன சொல்லுவோம்? நம்ம ஒரீட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதான் V3. ஒரீட் பை த நியூஸ், செய்தியால் கவலை அடைந்த அவர் மருத்துவமனைக்கு விரைந்தார். ஒரீட் பை த நியூஸ். ஹி ரஷ்டு டு த ஹாஸ்பிட்டல். ஒரு இடத்துக்கு விரைந்து போறது. நம்ம வந்து முன்னாடி ஹரீடுன்னு சொன்னோம், இப்போ வந்து ரஷ்டு, ரொம்ப அவசரமா வேகமா போறது. ஹி ரஷ்டு டு த ஹாஸ்பிட்டல். அப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்க. ஒரீட் பை த நியூஸ், ஹி ரஷ்டு டு த ஹாஸ்பிட்டல். ரொம்ப சிம்பிளா இருக்கு இல்லையா? இப்போ இந்த சென்டென்ஸ்ல எந்த பார்ட் V3 கரெக்டா இந்த இடத்துல V3 தான் போடணுமா அப்படின்னு உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியுதான்னு பாருங்க. இறுதி போட்டியில் தோற்கடிக்கப்பட்டு அந்த அணி அமைதியாக மைதானத்தை விட்டு வெளியேறியது. தோற்கடிக்கப்பட்டு. ஓகே, இது வந்து பாசிவ் வாய்ஸ் இல்லையா? ஸோ தோற்கடிக்கப்படுதல்னா என்ன அர்த்தம்? டிஃபீட்டட். எப்போ தோற்கடிக்கப்பட்டாங்க? இறுதி போட்டியில். அதனால டிஃபீட்டட் இன் த ஃபைனல்ஸ். இவ்வளோ நேரமா பைன்னு வச்சு தானே சொன்னோம். அப்போ டிஃபீட்டட் பை த ஃபைனல்ஸ்ன்னு சொல்லலாமா அப்படின்னு பிகினர்ஸ் யாராவது கேட்டா, இப்போ நீங்க ஏதாவது ஒரு அணியால் தோற்கடிக்கப்பட்டு, இப்போ ஆஸ்திரேலியன் அணியால் தோற்கடிக்கப்பட்டு அப்படி நீங்க ஏதாவது ஒரு அணியை சொல்றதா இருந்தா டிஃபீட்டட் பை தி ஆஸ்திரேலியன் டீம் அப்படி நீங்க போடலாம். இந்த இடத்துல இறுதி போட்டியில் அப்படின்னு இருக்கு, அதனால தான் டிஃபீட்டட் இன் த ஃபைனல்ஸ்ன்னு போட்டிருக்கோம். ஸோ அந்த அணி த டீம் வெளியேறியது. த டீம் லெஃப்ட் த ஃபீல்ட் quietly. அமைதியாக வெளியேறியது. The team left the field quietly. Defeated in the finals. The team left the field quietly. மரங்களால் சூழப்பட்ட அந்த இடம் குளிர்ச்சியாகவும் அமைதியாகவும் இருந்தது. ஸோ நம்ம வந்து ஒரு டிஸ்கிரைப் பண்றோம் ஒரு இடத்த. மரங்களால் சூழப்பட்ட அப்படின்னு இருக்கு. ஸோ இதுதான் பாசிவ் வாய்ஸ்ல இருக்கு இல்லையா? சுத்திலும் மரம் இருக்கு. அந்த பிளேஸ் வந்து இட் இஸ் சரவுண்டட் பை ட்ரீஸ். அதை தான் நம்ம வந்து சொல்ல போகிறோம் பாசிவ் வாய்ஸில். ஸோ பாசிவ் வாய்ஸ் அப்படின்றப்போ இந்த இடத்துல நம்ம முழுமையாக பாசிவ் வாய்ஸில் சொல்ல போகிறது இல்லை. ஜஸ்ட் இதை மட்டும் V3ல சொன்னால் போதும். அதனால சரவுண்டட் பை ட்ரீஸ் அவ்வளோ மட்டும் தான் நம்ம சொல்கிறோம். குளிர்ச்சியாகவும் அமைதியாகவும் இருந்தது அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அந்த இடம் த பிளேஸ் இருந்ததுன்னு இருக்கு பாஸ்ட் டென்ஸ். த பிளேஸ் வாஸ் கூல் அண்ட் செரீன். ஒரு இடம் வந்து வெறுமனே அமைதியாக இருந்துச்சுன்னா குவயட் கூட நம்ம சொல்லலாம். ஆனால் அது வந்து நமக்கும் பீஸ்ஃபுல்லாக ரொம்ப அமைதியை கொடுக்கக்கூடிய இடமா இருந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து தான் நம்ம வந்து செரீன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ சரவுண்டட் பை ட்ரீஸ் த பிளேஸ் வாஸ் கூல் அண்ட் செரீன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு பசிலை சால்வ் பண்ணுறான் ஒரு பையன். அந்த பசிலால குழப்பம் அடைந்த அந்த சிறுவன் உதவிக்காக தன் அம்மாவை அழைத்தான் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம்.
ஸோ குழப்பம் அடைந்து. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுடைய ஸ்டேட் இல்லை ஒரு இடத்துடைய அந்த ஸ்டேட்டை குறிக்குது. ஸோ அவங்க வந்து உற்சாகமாக இருந்தாங்களா, குழப்பம் அடைஞ்சாங்களா, என்ன ஆனாங்க, எப்படி இருந்தது அந்த இடம், அந்த சுச்சுவேஷன், அதை நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணுற இடங்கள்ல தான் நம்ம V3 வச்சு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ குழப்பம் அடைந்த சிறுவன், குழப்பம் அடைகிறதுனா கன்ஃபியூஸ்டு இல்லையா? ஸோ கன்ஃபியூஸ்டு பை த பசில், இதில் எதால் அவன் குழப்பம் அடைந்தான், புதிரால் அப்படின்னு இருக்கு. அதனால கன்ஃபியூஸ்டு பை த பசில். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த சிறுவன் உதவிக்காக தன் அம்மாவை அழைத்தான். The boy called his mom for help. The boy called his mom for help. Confused by the puzzle, the boy called his mom for help. அடுத்த எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, அங்கே சர்வீஸ் நல்லா இல்லை, ஸோ அதனால் நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆகிடுறீங்க. அப்போ நம்ம என்ன செய்வோம், அந்த ஹோட்டலுக்கு வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுப்போம் இல்லையா? ஸோ அதை தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ ஏமாற்றம் அடைந்த அவர்கள் உணவகத்திற்கு எதிர்மறையான விமர்சனங்களை வழங்கினர் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ ஏமாற்றம் அடைதல்னா டிசப்பாயிண்ட் ஆகிறது. எதால் டிசப்பாயிண்ட் ஆனோம் அப்படின்னா பேட் சர்வீஸால். இப்போ பொதுவாக வந்து டிசப்பாயிண்டட் வித் த சர்வீஸ் அப்படி தான் நம்ம சொல்லுவோம். டிசப்பாயிண்டட் பை த சர்வீஸ் கிராமட்டிக்கலி தப்பு இல்லை, பட் இது கொஞ்சம் அன்யூஷுவல். ஸோ தெரியாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அப்பப்போ பையனே போட்டுக்கலாம், பட் ஒன்று ஒன்றே நம்ம கற்றுக்கலாம். ஸோ டிசப்பாயிண்டட் வித் த சர்வீஸ், அவங்க நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்தாங்க அப்படின்ட்டு இருக்கு. தே கேவ் நெகட்டிவ் ரிவ்யூஸ் டு த ரெஸ்டாரண்ட் அப்படி சொன்னாலும் சரி, இல்லைனா கேவ்க்கு பதிலாக ரொம்ப காமன் வந்து லெஃப்ட். ஏன்னா நம்ம அந்த வெப்சைட்டுக்கு தான் போய் நம்ம ரிவ்யூஸ்லாம் எழுதுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி மெசேஜ் போடுறத வந்து நம்ம வந்து லீவ்ன்ற வார்த்தையை வச்சு தான் சொல்லுவோம். அதனால லெஃப்ட். டிசப்பாயிண்டட் வித் த சர்வீஸ், தே லெஃப்ட் நெகட்டிவ் ரிவ்யூஸ் டு த ரெஸ்டாரண்ட். Disappointed with the service, they left negative reviews to the restaurant. இடிச்சத்தத்தால் திடுக்கிட்டு குழந்தை தன் அப்பாவிடம் ஓடியது. ஸோ இந்த இடத்துல ஸ்டேட் பாருங்க, இடிச்சத்தத்தால் அந்த குழந்தை திடுக்கிட்டு போயிடுச்சு. திடுக்கிட்டு போகிறத நம்ம வந்து ஸ்டார்டில்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் உங்களுக்கு புது வார்த்தைகளோ அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டார்டில்டு அப்படின்னா நம்ம அப்படியே டக்குன்னு தூக்கி வாரி போடும் இல்லையா, அதுதான் நம்ம வந்து ஸ்டார்டில்டுன்னு சொல்லுவோம். ஸோ எதால் அந்த குழந்தை திடுக்கிட்டு போணுச்சு, இடிச்சத்தத்தால், பை த தண்டர். Startled by the thunder, the child ran to her father. குழந்தை தன் அப்பாவிடம் ஓடியது. The child ran to her father. Startled by the thunder, the child ran to her father. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, 2ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட பாசிவ் வாய்ஸ் இல்லையா, பட்டன்னு வருது. ஸோ 2nd செஞ்சுரியில் கட்டப்பட்ட இந்த அணை இன்னும் பயன்பாட்டில் உள்ளது. நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கோம். ஸோ நம்மளுடைய கல்லணையெல்லாம் பார்த்தீங்கன்னா 2nd செஞ்சுரியில் கட்டியிருந்தாலும் இன்னைய வரைக்கும் அது வந்து ஃபங்க்ஷனில் தான் இருக்குது அப்படி நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ கட்டப்பட்ட அப்படின்னா இப்போ வந்து தேர்ட் ஃபார்ம் பில்ட், தேர்ட் ஃபார்ம் வந்து பில்ட். ஸோ அதனால பில்ட் எப்போ, 2ஆம் நூற்றாண்டில், இன் த 2nd century. The dam is still in use. Present tenseல இருக்கு இல்லையா, இப்போ வரைக்கும். அதனால the dam is still in use. Built in the 2nd century. The dam is still in use. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் கொஞ்சம் சுமாராக படிக்கிற பையனாக இருந்தால் கூட ஆசிரியரால் ஊக்குவிக்கப்பட்டு என்கரேஜ் பண்ணப்பட்டு அவன் நல்ல மதிப்பெண்கள் பெற்றான், அவன் நல்லா படிக்க ஆரம்பித்தான், நல்ல மதிப்பெண்கள் பெற்றான் அப்படி நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல என்கரேஜ் பண்ணப்பட்டு, அதுதான் இந்த இடத்துல V3. அதனால என்கரேஜ்ட் by the teacher. He got good marks. Encouraged by his teacher, he got good marks. ஸோ எல்லாமே ரொம்ப சிம்பிளான சென்டென்சஸ் தான் நம்ம கொடுத்தது. இப்போ இது வரைக்கும் பார்த்தது உங்களுக்கு ஈஸியாக இருந்தது, உங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லை அப்படின்னா உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை செக் பண்ணிக்கிறதுக்கு இந்த சென்டென்சஸை ட்ரை பண்ணுங்கள். நல்ல கலர்ஃபுல் பலூன்ஸ், அதை பார்த்து அட்ராக்ட் ஆகி அந்த குழந்தைகள்லாம் பலூன்ஸ் எல்லார்கிட்ட ஓடினாங்க. ரொம்ப நேரம் வேலை செஞ்சு களைப்படைந்து அவன் சீக்கிரமே தூங்கிட்டான். பரிசை பார்த்து ஆச்சரியப்பட்டு அவள் மகிழ்ச்சியுடன் சிரித்தாள். இப்படிதான் நீங்க சென்டென்சஸ் சொல்ல போறீங்க. ஸோ இந்த சென்டென்சஸை நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுடைய ஆன்சர்ஸை நீங்க நெக்ஸ்ட் ஸ்லைட்ல செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நாம பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ஸை யூஸ் பண்ணி எப்படி சென்டென்சஸை கம்பைன் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.